மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு கந்தபுராணம் அப்படின்ற ஒரு மகத்துவமான விஷயம், கச்சியப்பர் முருகனின் அற்புதங்களை சொல்லும் ஒரு அற்புதமான புராணத்தை சொல்லுவதை பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். கேட்கும் நீங்களும் நல்ல ஒரு செய்திகளை கேட்க கேட்க உங்களுக்குள் நல்ல நல்ல சக்திகள் வந்து உலகத்தில் எந்த இடத்திலும் நன்மைகள் நடைபெற வேண்டும் என வேண்டி நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். கம்பராமாயணம் எந்த அளவு பரவி இருக்கின்றதோ அது மாதிரி கந்தபுராணம் கண்டிப்பாக பரவ வேண்டிய விஷயம். அனைத்து மங்களமான விஷயங்களும் இருக்கும் ஒரு அற்புத நூல் தான் அந்த கந்தபுராணம். சிம்புள் அப்படின்னா யார்? நம்முடைய சரபமூர்த்தி, சரபேஸ்வரமூர்த்தி அப்படின்னு பார்த்தோம். அப்போ சரபமூர்த்தினா என்ன? இன்னொரு வார்த்தைனா சுப்பீரியர்னு சொல்லலாம், உச்சம். என்ன? மனிதனும் உண்டு, மிருகமும் உண்டு, பறவையும் உண்டு. அப்படிப்பட்ட சிம்புள் முன்பு ஒரு சின்ன சிங்கக்குட்டி இருந்தால் எப்படி பயப்படும்? அச்சோ, எவ்வளோ பெரிய ஒரு மிருகம், முகம்லாம் யாழி, உடம்பெல்லாம் மனித உடல், அப்படியே இவ்வளோ பெரிய ஒரு பறவையின் ரெக்கை இருக்கிறதே அப்படின்னு ஒரு சின்ன சிங்கக்குட்டி அப்படி பயந்து பயந்து போகிற மாதிரி இருந்துதான் மன்மதனுக்கு சிவபெருமான் முன்பு நின்றது. அவன் சொன்ன சிம்புள் அந்த சிவபெருமான் தானே. இன்றும் அது ஒரு ஈஸ்வர வழிபாடு அல்லவா? இன்னும் நிறைய கோயில்களில் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வழிபாட்டில் சரபேஸ்வரர் வழிபாடு நடைபெறுகிறது. அது யாழி முகத்தில் இருப்பார். சரி, அந்த யாழி முகத்தோடு இருக்கும் சிம்புள் முன்பு இருக்கும் சின்ன ஒரு குருளை அப்படின்னா சிங்கக்குட்டி. எவ்வளோ வார்த்தை பாருங்களேன் நம்முடைய தமிழர்கள். எல்லாத்துக்கும் சிம்மம்லாம் கிடையாது. சிம்மம், அரிமா, குருளைன்னு அப்பா அம்மா குழந்தை சிங்கத்துக்கெல்லாம் தனித்தனி பெயர். நீர்நிலைகளுக்கு சுனை, ஆறு, இப்படி எல்லாமே தனி பெயர் வைத்து அந்த மொழியை வளர்த்தது தமிழர்கள். இந்த சிங்கக்குட்டி மாதிரி இருந்தான். ஆனாலும் வேற வழி இல்லை. வெளியில் போனால் பிரம்மா திட்டுவார், இங்கே உள்ளே வந்தாச்சு வேலையை முடிக்கணும். தன்னுடைய மலர் கணைகளை எடுத்தார். அதே இது அபிராமி இருக்கிறாள், இந்த அபிராமி ஆகட்டும், காமாட்சி ஆகட்டும், அவர்களுடைய அந்த மலர் கணைகள் நமக்கு வந்தால் ஞானம் வந்துவிடும், காமம் களையப்பட்டு விடும். ஆனால் மன்மதனுடைய அந்த கணைகளுக்கு காமம் வர வேண்டும் என்று சிவபெருமான் மீது அப்படியே தைரியத்தெல்லாம் வர வழிச்சு அப்படி அடிச்சுட்டாராம். சிவன் மீது அப்படியே மோனத்தில் இருக்கும் சிவபெருமானுக்கு மோகத்தை கொடுப்பதற்காக அப்படி வந்து அம்புகள் பட்டனமா. பட்ட உடனே அவர் டென்ஷன்லாம் ஆகலை. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி கண்ணை திறக்க தான் போகிறார். யாருப்பா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, முன்பே நந்தி தேவரிடம் யார் வந்தாலும் விடாதே, மன்மதன் வந்தால் மட்டும் விடுன்னு அவர் நடக்க போவதையும் அறிந்தவன் அல்லவா, முக்கால தெய்வம் அல்லவா அவன், முக்கன் தெய்வம் அப்படியே அமர்ந்திருந்தார். இந்த காட்சி என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பிரம்மன் தேவர்கள்லாம் தூரமாக அப்படியே எட்டி எட்டி கைலாயத்தில் அந்த சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கிட்ட இப்படிலாம் பார்க்குறாங்களே. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்தது? மன்மதன் அம்பை எய்தானா, எய்த உடனே சிவபெருமானுடைய என்ன ரியாக்ஷன், இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை. அப்படி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்களாம். தைரியமாக அம்பை எடுத்து, இது உலக நன்மைக்கு, குமர கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கை தியாகமாகட்டும். அப்படித்தானே நம்முடைய இராணுவ சகோதரர்கள் எல்லாம், என் உயிர் பிரிந்தாலும் தியாகத்திற்காக பிரிந்தால் அதில் ஒரு பொருள் உண்டுன்னு தானே இருக்காங்க. நம்முடைய காந்தியவாதிகள், சுதந்திர தியாகிகள், இராணுவர்கள், அது மாதிரி என்னுடைய உயிர் ஒரு பொது நலனுக்காக போகட்டும் என்று முடிவை எடுத்த மன்மதன் தைரியத்தை வரவழைத்தான், அடித்தான். அப்போ என்னாச்சாம்? விட்டவெம் பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் தன் மீது பட்டலும் சிறிதே வேளை பார்த்தனன் பார்த்தலோடும் கட்டழல் பொதிந்த நெற்றி கண்ணது கடிதே காமர் சுட்டது கையிலை முற்றும் சூழ் புகை பரவிற்று அன்றே. நான் சொல்லும் பொழுதே அந்த தமிழ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம தமிழை வந்து ரொம்ப பேச்சு மொழியாக தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற பல நாட்டு மொழிகளிலும் ரொம்ப பழமையான மொழிகளில், எல்லா வகையான மொழிகளிலுமே, உதாரணம் கிரீக்கம், சீனம், இந்த மாதிரி ரொம்ப பழமையான மொழிகள்லாம் நம்ம எடுத்துனோம்னா தமிழ் ஒன்று தான் இலக்கிய மொழியாகவும் இன்றும் இருக்கிறதாம், பேச்சு மொழியாகவும் இருக்கிறதாம், எழுத்து மொழியாகவும் இருக்கிறதாம். இப்போ சமஸ்கிருதத்துக்கு பேச்சு மொழியாக இல்லை, சமஸ்கிருதம் ரொம்ப பழமையான மொழி. ஆனால் தமிழுக்கு எல்லா வகையான அந்த ஒரு அருகலன்களும் இன்னும் இருக்கிறது நம்முடைய தமிழுக்கு. அந்த தமிழ் சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா சொல்ல 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 எவ்வளவு அழகாக நமக்கு அந்த பொருளை உணர்த்துகின்றது. அப்போ ரொம்பவே பொருளை உணர்த்தும் விதமாக எழுதிய கந்தபுராணத்தை நான் எப்படி அனுபவித்து உங்களை மாதிரி இருக்கும் நல்ல தமிழ் சான்றோர்கள் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்களும் கந்தபுராணத்தை வாங்கி அதன் வாயிலாக படியுங்களேன். அதனால் முருகன் உங்களுக்கு வேறு விதமான கோணத்தையும் உணர்த்தினால் உணர்த்துவான். ஏனென்றால் அவன் கருணை கடவுள். சரி, மலர்கணைகள் பட்டது. அப்படி கண்ணை திறந்து பார்க்குறாராம். யாரு? விமலன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். கண்ணை திறந்தால் கடாட்சம் தானே,
என்ன நடந்தது? தொடர்ந்து நாம் இந்த காட்சியினை தரிசிப்போம். நன்றி, வணக்கம்.